அண்மைச் செய்தி. தஞ்சை வடக்கு வீதியில் போலி உரம் விற்பனை செய்த தனியார் குடோனுக்கு அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். சேலத்தில் பிடிபட்ட போலி உரம் தஞ்சையில் உள்ள குடோனிலிருந்து சென்றது தெரிய வந்திருக்கும் நிலையில் அந்த குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. குடோனுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் 15 டன் போலி உரத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் ஹுசேன் இணைந்திருக்கிறார். காதர் ஹுசேன், என்ன விவரம்? இப்போ இந்த போலி உரம் யார் வைத்திருந்தார்கள்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது திலகவதி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடிக்காக இந்த ஆண்டு மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்பட்டதை அடுத்து டெல்டா மாவட்டம் முழுவதும், அதாவது தஞ்சை, திருவாரூர், நாகை மட்டுமல்லாது மேட்டூரில் இருந்தே தொடர்ந்து குறுவை சாகுபடிக்காக விவசாயிகள் தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் விதை, நெல், உரம் உள்ளிட்டவை பற்றாக்குறையும் நிலவுகிறது, தேவையும் அதிகரித்துள்ளது. இந்த தேவையை கருத்தில் கொண்டு பல்வேறு தனியார் உர நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உரங்கள் விற்பனை செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இதை சிலர் தவறாக பயன்படுத்தி போலி உரமும் விற்பனை செய்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சேலம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே பல்வேறு கடைகளுக்கு உரங்கள் விற்பனை செய்த ஒரு விற்பனை வாகனத்தை பரிசோதனை செய்ததில் அதில் பார்த்தீங்கன்னா போலியான உரங்கள் இருப்பது தெரிய வந்தது. அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் இந்த உரங்கள் அனைத்தும் தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் பகுதி வடக்குவாசல் பகுதியில் இருந்து ஒரு குடோனில் இருந்து எடுத்து வரப்பட்டதாக அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இங்கு வந்த வேளாண் துறை அதிகாரிகள் அந்த குடோனுக்கு சீல் வைத்திருக்கிறார்கள். நம்ம நேரடியாக பார்க்க முடியுது, ஒளிப்பதிவாளர் டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. குடோனுக்கு சீல் வைத்ததோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த அதிகாரிகள்கிட்ட கேட்போம், என்ன ஏது, எதுக்காக இந்த சீல் அப்படின்னு கேட்போம். சார், இப்ப தொடர்ந்து டெல்டா மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா குறுவை தம்பா சாகுபடிக்காக வாரத்தை பணி நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு குடோன் சீல் வச்சிருக்கீங்க, என்ன காரணம், என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஸ்வரன், வேளாண்மை அலுவலர், தஞ்சாவூர். இப்போ பார்த்தீங்கன்னா வேளாண்மை இயக்குனர் சென்னை அவர்கள் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு இன்டர் பிளாக் ஸ்குவாடு, இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்குவாடு போட்டாங்க. அப்படி போட்டப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாவட்டத்துக்கு நாகப்பட்டினத்துலேருந்துலாம் வந்தாங்க. இப்போ என்னென்னா சேலத்தில் லாஸ்ட் வீக் ஸ்குவாடு போனப்போ என்னாச்சு அப்படின்னா அங்கே கடையில் இறக்குறப்பையும் விவசாயிகள் வாங்குறப்பையும் ஒரு போலியான உரம் பிடிபட்டுச்சு. அந்த உரம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தப்போ அதை ஏற்றிட்டு போன லேபர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர்லேருந்து தான் வருது அப்படின்னு நம்ம வேளாண்மை உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு அவர்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அப்புறம் வேளாண்மை இணை இயக்குனர் தஞ்சாவூர் அவர்களின் உத்தரவின் பேரில் வேளாண்மை உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு, வேளாண்மை உதவி இயக்குனர் தஞ்சாவூர் பொறுப்பு அவர்கள் தலைமையில் நாங்கள் ஆய்வு பண்ணோம். அப்போ பண்ணுறப்ப போலியான உரங்கள்லாம் வெளியில் சிதறி கிடந்துச்சு. அப்போயே இது ஆனந்த் என்கிற ஆனந்தராஜ் உரிமையாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இடத்தோட உரிமையாளர். அவரை நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை. அப்புறம் சந்தேகத்தின் பேரில் இப்போ சீல் வச்சிருக்கோம். இப்போ போலீஸ் முன்னிலையில், வருவாய்த்துறை முன்னிலையில் அதை உடைச்சி உள்ளே பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து சொன்னது கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில் போலியான உரங்கள் உள்ளனவா என்பது குறித்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் இங்கு போலி உரங்கள் வெளியே சிதறி கிடந்ததையும் உள்ளே மூட்டைகள் அடிக்கப்பட்டதையும் என்று சீல் வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வந்தவுடன் திறந்து ஆய்வு செய்து எத்தனை டன் உள்ளது, எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து தயார் செய்யப்பட்டது உள்ளிட்டவையெல்லாம் ஆய்வு செய்யப்பட உள்ளது. திலகவதி, தஞ்சையில் போலி உரம் விற்பனை செய்த குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள், கலந்துரையாடி இருக்கிறீர்கள். நன்றி காதர் ஹுசேன்.